குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ வருடம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 17/4/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:03 திதி இன்று மாலை 5:47 வரை அமாவாசை. அதன் பின்பு பிரதமை திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:05 வரை ரேவதி. அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நாம யோகம் இன்று காலை 7:08 வரை வைதுருதி, பின்பு விஷ்கம்பம். கரணம் மாலை 5:47 வரை நாகவம். அதன் பின்பு கிம்ஸ்துக்கன கரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்குது. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பகல் 10:30 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 12:30 நண்பகல் 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வார சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் பிற்பகல் 12:05 வரை பூரம். அதன் பின்பு உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. மகாலட்சுமி வழிபாடு செய்வது உத்தமம். அதே சமயத்தில் இன்றைய தினம் அமாவாசை. நேற்றைய தினம் அமாவாசை பிறந்தது, ஆனால் அது போதாயன அமாவாசை. இன்றைக்கு தான் அமாவாசை. நம்ம வழிபாடு செய்யணும். முன்னோர்கள் வழிபாடு இன்றைக்கி செய்யணும். அதே சமயத்தில் ஆண் தெய்வம் குலதெய்வமாக இருந்தால் 9 தேங்காய் மூடியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதே சமயத்தில் இந்த அமாவாசை நாளில் அதாவது செய்வினை தோஷம் அகல. செய்வினை தோஷம்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது நடந்திருந்தால் அது தானாகவே வெளியில் போகிறதுக்கு இது ஒரு வழிபாடு. ஆனால் இந்த வழிபாடு கரெக்டாக செய்யணும். செஞ்சால் நிச்சயமாக நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது எப்படி செய்யணும் என்ன செய்யணும் சொல்கிறதுக்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். மேஷ லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும். ரிஷபத்தில் மாந்தி பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், அதே போல் கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் அங்காரக பகவானும் புத பகவானும் சனி பகவானும் சந்திர பகவானும் இருக்க. 12 மணிக்கு மேலே மேஷத்துக்கு சந்திர பகவான் வராரு. இன்றைக்கி மைத்ரே முகூர்த்தமும் இருக்குது. அந்த மைத்ரே முகூர்த்தத்தில் இன்றைக்கி கடன் தீரக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அது நீங்கள் இப்போது ஒரு பேங்க்கில் கடன் இருந்தாலும் சரி, ஒரு அடகு வைத்திருந்தாலும் சரி, இந்த மைத்ரே முகூர்த்த நேரத்தில், அதாவது மதியம் இது அபிஜித் முகூர்த்தம் 11:50 12:20 வரைக்கும். இது மதியம் உங்களுக்கு 12:02 தான் சந்திரன் மேஷத்துக்கு வராரு. அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது நீங்கள் மதியம் 12 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் கடனை செலுத்தலாம். ஒரு சிறு தொகை செலுத்தினால் உங்கள் கடன் விரைவில் அடையக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். நம்ம இப்போ பூரம் நட்சத்திரத்துக்கான கோவில் எது அப்படின்றத பார்க்கலாம். பூரம் நட்சத்திரத்துக்கான கோவில் பார்த்திங்கன்னா ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர். இது எங்கே இருக்குது இந்த திருக்கோயில் அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருவரங்குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இந்த கோவில் இருக்குது. இது பெருமாள் கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே ரெண்டும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த இடத்துல இருக்குது. இங்கே சென்று பூரம் நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செஞ்சால் மிக சிறப்பாக இருக்கும். சரி, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம். என்ன விஷயத்தை சொன்னோம்? இப்போ நம்ம செய்வினை தீருவதற்கான
ஒரு பரிகாரம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அமாவாசை நாட்களில் இதை செய்தால் உங்களுக்கு நன்மையை தரும். அது எப்படி அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க, ஒரு சொம்போ இல்லை ஏதோ ஒன்றுத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் சுத்தமான நீர், அதில் கோமியம், அதே மாதிரி கடல் நீர், உங்கள் வீட்டில் ஏதாவது தீர்த்தங்கள் இருந்தால் அந்த தீர்த்தங்களை அதில் ஊற்றலாம். ஊற்றி அதை நீங்கள் ஒரு சாமிகிட்ட வச்சுட்டு நீங்கள் வேண்டணும். எப்படி வேண்டணும்னா, நீங்கள் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ, சிவனை பிடிச்சா ஓம் நம சிவாயன்னு சொல்லலாம். அப்படி இல்லை எங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லலாம். சொல்லி அந்த தீர்த்தத்தை வச்சு நீங்கள் நல்லா மனசார வேண்டிக்கிட்டு அந்த தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளித்து விடணும். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அமாவாசைக்கும், அப்படி இல்லைன்னா தொடர்ந்து ஒரு 11 நாள் இதை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்லாம் போயிட்டு நேர்மறை ஆற்றல் கிடைக்கும். இது என்னென்ன போடணுன்னு சொல்லியிருக்கேன். நல்ல ஒரு சொம்பில், சுத்தமான ஒரு சொம்பு, ஏதோ ஒன்று குடுவை கூட எடுத்துக்கோங்க. எல்லார் வீட்லேயும் சுத்தமாக சொம்பு இருக்கா தெரியாது. ஒரு கலச சொம்பு இருந்தால் கூட அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதில் சுத்தமான நீர், கடல் நீர், கோமியம், அதே மாதிரி தீர்த்தம், அதே மாதிரி அதில் கொஞ்சோண்டு பன்னீரும் ஊற்றிக்கலாம். ஒரு சுத்தமான மஞ்சள், பச்சை கற்பூரம், புனுகு இதெல்லாம் போட்டு நல்லா அதை அதில் தீபம், அது எதிர்க்க ஒரு தீபம் கூட ஏற்றலாம். ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை கூட வேண்டிக்கலாம். அப்படி இல்லை முருகர் பிடிச்சா முருகருடைய நாமத்தை சொல்லலாம். ஓம் சரவண பவானி, இல்லை ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை சொல்லி இந்த தண்ணியை வீடு முழுக்க தெளித்து விடுங்க. இது அமாவாசை நாள்லேயும் இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள்லையும் செய்வது மிக சிறப்பு. குடும்பத்தில் அமைதி. யார் செஞ்சாங்களோ அது அவங்களுக்கே போய் சேரும். வேறு ஒன்றும் கிடையாது. இது செஞ்சு பாருங்கள், நன்மையை தரும். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு 12 மணி வரைக்கும் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதற்கப்புறம் சந்திர பகவான் உங்கள் ராசிக்குள்ளார வரார். சிறு தொழில் செய்பவர்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். முயற்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கும். பத்திர பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. உங்கள் மீது இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பாராத சில கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி யார்கிட்டையாவது நீங்கள் கடன் கேட்டிருந்தாலும் அந்த உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக இருக்குது. அதிசய மேற்கு அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் 12 மணி வரைக்கும் எதை செய்தாலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். 12 மணிக்கு மேலே ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். வழக்கில் திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. நண்பர்களின் கருத்துக்களை புரிந்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. வங்கி செயல்களில் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பட வேண்டியது அவசியம். இன்றைய நாள் மனதில் உள்ள கவலைகள்லாம் விலகுகின்ற நாளாக இருக்குது. அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க.
கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திர நெருக்கம் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை இன்றைய தினம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, தொழில் சம்பந்தமான ஆலோசனைகள் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்கும். அதே சமயத்தில் தொழிலில் லாபங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சேமிப்பு மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதே மாதிரி சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும். பிள்ளைகளுக்கு திருமணங்கள் செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி பயணங்கள் மூலம் ஒரு இனிமையான அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. இன்றைக்கி அன்பு நிறைந்த நாளாகவும் இருக்குது, வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை நல்ல சிறப்பை தரும். இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஆதரவும் இன்னைக்கு கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மன உறுதியோடு எதையும் செய்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பிரச்சனைகள்லாம் தீரும். மகிழ்ச்சி இன்னைக்கு கூடும். தொழிலில் மேன்மை ஏற்படும். அதே மாதிரி புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு தருணம். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. சமூக பணிகளில் இன்றைக்கி ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. முன்னேற்றம் இன்றைக்கி ஏற்படும். அதே சமயத்தில் பெற்றோர்கள்லாம் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த உதவிகரம் சாதகமாக அமைகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு அமைப்பு இன்னைக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமைகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் 12 மணி வரைக்கும் தான் சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. சிறப்பாக இருக்கின்ற நாளாக இருக்குது. அதாவது மனதிற்கு பிடித்த நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நேர்மறை சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதே மாதிரி மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. முயற்சிக்கு ஏற்ப ஒரு நல்ல சாதகமான வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். அதே சமயத்தில் அலுவலக பணிகளில் திருப்திகரமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். சகோதர வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். தந்தையால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி தாய் தந்தை 2 பேருடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியதும் அவசியம். அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால் இன்றைக்கி தேவையில்லாத மன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப எளிதில் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த காரியங்கள் எதுவும் இன்றைக்கி முடியாது. இன்றைக்கி சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகுது. அதனால் கவனமாக இருங்க. அதாவது பொழுதுபோக்கு செயல்களில் ரொம்ப மன ஈடுபாடு அதிகரிக்கும். அதனால் கையில் இருக்கின்ற ஒரு பொருளெல்லாம் இன்றைக்கி செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனால் கவனமாக இருங்க. வேலையில் கவனமாக இருங்க.
பேச்சில் கவனமாக இருங்க, நிதானத்தை கடைபிடிங்க. வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போதும் நிதானமாக இருங்க. குடுக்கல் வாங்கல நிதானமாக இருங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள். வேலை செய்கிற இடத்திலும் நிதானத்தை கடைபிடித்தால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி மகாலட்சுமி வழிபாடும் விநாயகர் வழிபாடும் இணைந்து செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய வடகு திசை, அதிசய நாராமன், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் இன்றைக்கி ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. கவனமாக இருங்க. ஏன்னா உத்திர நட்சத்திரத்துக்கு தான் இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்குது, அதனால் கவனமாக இருங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும், அதனால் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து ஆர்வத்தோடு செய்யுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சுப முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள்லாம் கிடைக்கும். தொழிலில் மேன்மை ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் கைகூடும். பயணங்களால் வெற்றி கிடைக்கும். வெளியூர் பயணங்கள், அதனால் மன மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. வீட்டிற்கு தேவையான ஒரு விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அரசு வழியில் எதிர்பார்த்த சில சலுகைகள் கிடைக்கும் இன்றைக்கி. அதே சமயத்தில் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள்லாம் விலகும். நண்பர்களின் உதவியால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய வடகு திசை, அதிசய நான்காமன், அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சலுகைகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் அதில் ஒரு சலுகைகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பண வரவு நன்றாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். நிர்வாகத்துறையில் இருப்பவர்கள் மட்டும் இன்றைக்கி ரொம்ப கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். அதே மாதிரி வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தும். மற்றவர்கள் கருத்துகளுக்கு உங்கள் இலக்குகளில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும், அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. கடன் பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இன்றைக்கி இருக்கும். வர்த்தக முதலீடு செய்வதில் பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு அதை முதலீடு செய்யுங்க. இன்றைக்கி மகிழ்ச்சி இருக்கும். எதிர்ப்புகள்லாம் மறையும். பண வரவு நன்றாக இருக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 6ஆம் இடம் என்பது மகிழ்ச்சியை தரும், ஆனால் 6ஆம் இடம் என்பது வேலையையும் குறிக்கும். அந்த இடத்துல சந்திரன் வரும்போது, சூரியனும் சந்திரனும் ஒன்றாக சேரும்போது அமாவாசை என்பது ஒன்று உண்டு. இருந்தாலும் அந்த வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 8ஆம், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கவனத்தோடு இன்றைக்கி இருப்பது நன்று. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகளை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். திடீர் பயணங்கள் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல ஒரு மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளால் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அவர்களால் செலவினங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்கள், அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பாடு இருந்தால் அதில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும், சந்தோஷம் கிடைக்கும். வருமானத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு
சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அறிவு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் உங்களிடம் ஏற்படும். நல்ல வாய்ப்புகள் அமையும். எதிர்கால துறையில் நிபுணத்துவம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட மூன்றாம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு எதையும் செயல்படுத்துங்க. புராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வருமானம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் நிபுணத்துவம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். அது நிபுணத்துவம்னா உங்களுடைய திறமைகள், உங்களிடம் என்ன திறமைகள் இருக்கோ அந்த திறமையை இன்றைக்கி வெளிப்படுத்தி அதன் மூலம் நல்ல பெயர் வாங்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, செலவுகளின் தன்மைகளை அறிந்து இன்னைக்கு எதை செய்தாலும் நன்றாக இருக்கும். சகோதர உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி தந்தையால் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் மேம்படும். அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகளெல்லாம் ஓரளவுக்கு அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது, குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். தொழில் வழி கல்வியில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்து வந்ததெல்லாம் இன்றைக்கி குறையும். இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட நான்காம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளெல்லாம் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி வெற்றியில் முடியும். அதே சமயத்தில் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். மனசில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. சகோதர வழியில் மட்டும் அனுசரித்து செல்லுங்கள், அது சிறப்பாக இருக்கும். வண்டி வாகன பயணங்கள் செல்லும்போது கவனமாக செல்லுங்க. ஒரு புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, பாராட்டுகள் கிடைக்கும். பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை இன்றைக்கி கூடும். எழுத்து சார்ந்த துறையில் இருப்பவர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல மேன்மை ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பாராத தன வரவுகளும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி கணவன் மனைவி சிறு தூர பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி இருக்குது. புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கும். ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்வீர்கள். புரட்டாதி நட்சத்திரக்கார நல்ல வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கிய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உங்கள் மீதான நம்பிக்கை உங்களுக்கே அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. வேலையாட்கள் மூலம் அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். இழுபறியான ஒரு செயல்களை கூட நீங்கள் இன்றைக்கி சாதுரியமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் குறையும். ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். உறவினர்கள் வழியில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். பிள்ளைகளால் நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. ஆராய்ச்சி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் இன்றைக்கி ஏற்படும். அதனால் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்
கொஞ்சம் இன்றைக்கி குடும்பமாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் இன்றைக்கி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.